முக்கியமா திமுகவுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும் விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அண்ணா கட்சியில 112 வார்டு கவுன்சிலர் இருக்கிறாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? விஜய் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டிலே இவ்வளவு பேரை கூப்பிடுறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. விஜய் பின்னாடி ஒரு கூட்டமே வேலை செய்யுதுன்னு சொல்லி ரோஜா மேடம் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க விஜய் அண்ணா ஜெயிச்சது ஒரு லக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரோ அப்பவே பாத்தீங்கன்னா அவரோட அடிமட்டத்துல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, கட்சி ஆரம்பிச்சு அவரோட முதல் மாநாட்டுல எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா? எவ்வளவு வேலை செஞ்சாங்க தெரியுமா? எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க தெரியுமா? அதுக்கு ரோஜா மேடம் என்ன பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா? வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி கூட்டம் நாங்க கூப்பிடணும்னா அதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான எம்எல்ஏஸ் எல்லாம் வேலை செய்யணும். ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டிலே இவ்வளவு பேரை கூப்பிடுறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. விஜய் பின்னாடி ஒரு கூட்டமே வேலை செய்யுதுன்னு சொல்லி பப்ளிக்கா சொன்னாங்க. யார் சொன்னா? ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏவா இருக்கிற ஒரு ரோஜா மேடம் சொல்றாங்க. அதனால விஜய் சும்மா லக்குல ஜெயிக்கவே இல்லை. அதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இதோ முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அண்ணா கட்சியில 112 வார்டு கவுன்சிலர் இருக்கிறாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? விஜய் அண்ணா போட்டோ வச்சு ஜெயிச்சாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. விஜய் அண்ணா வெறும் போட்டோ தான் காமிச்சு விஜய் அண்ணா கட்சியில இருக்கிறோம், விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிக்க போறாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வாய்ப்பு கொடுத்து வார்டு கவுன்சிலரா 112 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. சும்மா கிடையாது. வார்டு கவுன்சிலர் சும்மா கிடையவே கிடையாது. தண்ணி இல்லைனாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, ஒரு கக்கூஸ் அடைச்சிருச்சு, இப்ப கால்வா அடைச்சிருச்சு அப்படின்னா உடனே வார்டு கவுன்சிலர் தான் வரணும். எம்எல்ஏ எம்எல்ஏ இருக்கான எம்எல்ஏ வார்டு கவுன்சிலர் கிட்ட சொல்லுவான். அந்த வார்டு கவுன்சிலர் தான் எல்லா வேலையுமே பண்ணுவான். அதுதான் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 112 இடத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான்னு பாத்துக்கோங்க. சோ அதனால சும்மா பொதுவா சொல்லாதீங்க விஜய் அண்ணா லக்குல ஜெயிச்சுட்டாரு, லக்குல ஜெயிச்சுட்டா. வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அறிவு இல்லாம தான் சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா மக்களுக்கு என்ன வேணுமோ அந்த 112 இடத்துல செஞ்சிருக்காங்க. அதனாலதான் விஜய் அண்ணா 107 இடத்துல ஜெயிச்சாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணா இதுக்கு மேலேயே வாங்க வேண்டியது 112க்கு மேலேயே வாங்கியிருந்தாங்கன்னா இந்த ஒரு சீட் வச்சிருக்கோம், 2 சீட் வச்சிருக்கோம், பின்னாடி எல்லாம் நம்ம அழைய வேண்டியவே கிடையாது. சோ அதனால சும்மா தேவையில்லாம தயவு செய்து சொல்லாதீங்க. கொஞ்சமோட மூளை, என்ன சொல்றது, இந்த கோழிக்கு இருக்கிற மூளை கூட தமிழ்நாட்டு மக்கள்ல சில பேருக்கு கிடையவே கிடையாது. இது நான் யார சொல்றேன்னா, இந்த விஜய் அண்ணா லக்குல ஜெயிச்சாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த முக்கியமா திமுகவுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும் விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அவ்வளவு வருஷமா ஜெயிச்சவங்க. அவங்களுக்கு தெரியாதா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டாமான்னு சொல்லிட்டு? அவங்களுக்கு நிச்சயமா தெரியும் விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருவான், நமக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் கரூர்ல அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. அவரு போற இடத்துலயும் அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? சும்மா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் ஒரு 60 வருஷமா எங்க அப்பா கட்சி நடத்துறாரு. புதுசா அவனாவது ஒருத்தன் வரா, நான் சும்மா விட்டுவானே, நான் விடவே மாட்டேன். நான் அவனை அடிச்சு எப்படி காலி பண்ணலாம் தான் நான் பாத்துட்டு இருப்பேன். புரியுதுங்களா? சோ திமுக விஜய் அண்ணா அடிக்கிறதுக்கு தான் நிறைய பிளான் பண்ணாங்க. ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் அண்ணா சும்மா லக்குல ஜெயிக்கவே இல்லை. எப்போ விஜய் அண்ணா அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரோ அப்பத்துல இருந்து அடிமட்டம் நான் திருப்பி சொல்றேன், அடிமட்டத்துல இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து விஜய் அண்ணா ஆயுதம் சேர்த்தார். அதான் உண்மை. யார் யாரெல்லாம் விஜய் அண்ணாக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ சினிமால இருக்கும்போது அவங்களதான் விஜய் அண்ணா இப்ப எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க. புரியுதுங்களா? சும்மா எடுத்த உடனே ஆட்டோ டிரைவருக்கு சும்மா எடுத்த உடனே மத்தவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதனால தயவு செய்து அந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க. சோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வேணும்னா என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சின்ன சேனல், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. பொண்ணான கையால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் 5 பத்தி ஏறுனா அவங்க மனசும் கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।